all, welcome back to my channel. நீங்கள் இதான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாச்சுன்னா மறக்காமல் போய் சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு ரேக் ஒன்று வாங்கியிருந்தேன். கிச்சன் ஸ்டோரேஜ் ரேக்கு அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாக ஆச்சு, நான் க்ளீன் பண்ணவே இல்லை. நாங்கள் அப்போ மேலாப்பில் டஸ்ட் மட்டும் பண்ணுவோம், பட் டீப் க்ளீன் பண்ணதே கிடையாது. இப்போ அந்த ரேக்கோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. தூக்கி போடவும் எங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் நல்லா ரேக் நல்லா தான் இருக்குது, பட் ரொம்ப டர்ட்டியாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஜஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கிளீனிங் வீடியோ தான். வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. இதுதான் நான் சொன்ன அந்த ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ரேக்கு. இல்லை மொத்தமாக 4 லேயர்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆக்சுவலி இது வந்து நான் அமேசானில் வாங்குறப்போ இதோட ப்ரைஸ் வந்து 650 சம்திங் இருந்துச்சு. மொத்தம் 2 செட்டு வாங்கியிருந்தேன். எங்கள் வீட்டுக்கு வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோரேஜ் ரேக்கும், எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து பிளாக் கலர் ஸ்டோரேஜ் ரேக்கும் வாங்கியிருக்கோம். இப்போது இந்த ரேக்கில் இருக்க அந்த நாங்கள் போட்டு வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, தேங்காய், அந்த வெள்ளைப்பூண்டு, இது மட்டும் தான் நாங்கள் எல்லாமே இதில் போட்டு வச்சுட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வெளில எடுத்துடுறேன். கொஞ்ச நாளாகவே பயங்கர ஸ்மெல் இந்த ரேக்கில் எங்கேருந்து வருதுன்னே தெரியல. அப்போ தான் நாங்கள் தச்செல்லாம் க்ளீன் பண்ணி பார்க்குறப்போ நான் கண்டுபிடிச்சது, இந்த உருளைக்கிழங்கு ஒன்று கிடந்திருக்கு. இதில் வந்து கீழே வந்து 2-4 வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம வந்து மூவ் பண்ணி எங்கே வேணால் அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். இப்போ வெளியில் நான் கொண்டு போகிறேன் க்ளீன் பண்ணுறதுக்காக. எப்படி இந்த உருளைக்கிழங்கு வந்துச்சு, எத்தனை நாள் உள்ளே இருக்குன்னே எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸ்மெல் வந்து எங்கேருந்து வருதுன்னு இத்தனை நாள் நாங்கள் கண்டுபிடிக்காமலே வச்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் எங்கள் அத்தை வந்து அதை கண்டுபிடிச்சாங்க. அது க்ளீன் பண்ணுறப்போ பயங்கரமான ஒரு ஸ்மெல். அது நாங்கள் கூட எலி செத்து கிடக்கா நினச்சி பயந்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை தான் சொன்னாங்க, கூட நானே நல்லா க்ளீன் பண்ணி தரேன்னு. அதனால் அதிலேருந்து அது டஸ்ட்டெல்லாம் நாங்கள் வெளில எடுத்து போட்டுட்டு, அந்த வெங்காயம் தக்காளிலாம் வெளில அடிச்சுட்டு எங்கள் அத்தை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த நசுங்கி போன அந்த உருளைக்கிழங்கு. இது எத்தனை நாளாக கிடக்கு, எப்படி இருக்குன்னே எங்களுக்கு தெரியவே இல்லை. பயங்கரமாக டேமேஜ் ஆகி கிடக்குது. பயங்கர ஸ்மெல் வேறு. எங்களாம் டாலரேட் பண்ணவே இல்லை. ஃப்ரிட்ஜு கிட்ட போகும்போதெல்லாம் அந்த பேட் ஸ்மெல் வந்துட்டே இருந்துச்சு. இந்த ஆர்கனைசர் ரேக்கை க்ளீன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற விம் லிக்விட் தான் எடுத்திருக்கோம். அது கொஞ்சம் சர்ஃப் எக்ஸல் கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டாங்க. தேய்க்க பயங்கர அழுக்கு, பயங்கரமாக இருந்துச்சு அதோட டஸ்ட்டு வந்து. இந்த ப்ராடக்ட் வந்து இன்னுமே வந்து அமேசானில், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. நான் லிங்க் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இதோட ப்ரைஸ் வந்து 650 ருபீஸ் வந்துச்சு. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 1200க்கு மேலே வருது. அமேசானில் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். நல்லா தான் இருந்துச்சு. நார்மலாக நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த தேங்காய் நார் மாதிரி இருந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மண் வச்சு கழுவுனாங்க. தென் வந்து சோப்பு வச்சு தான் கழுவிட்டு, விம் லிக்விட் தான் வச்சு கழுவிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே சூப்பராக எங்கள் அத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. நான் எல்லாத்தையுமே வந்து நல்லா வெயிலில் காய வைக்கிறேன். கவுத்தி போட்டு அந்த வாட்டர்லாம் கீழே லீக் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நெக்ஸ்ட்டு ஸ்டோர் பண்ண முடியும். இதில் மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்குது. கீழே வந்து 4 ரன்னிங் வீல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே வேணால் நம்ம மூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதை கிச்சனில் மட்டும் தான் வைக்க முடியும்னு கிடையாது. ரூமில் வச்சுக்கலாம், சைடில், ஷெல்ஃபில், நம்ம எங்கே வேணால் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஈவன் ஹாலில் கூட ரிமோட்ஸ் வச்சுக்கிறதுக்கு, மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குயிக்காக எப்படி நான் அசம்பிள் பண்ணணும்னு காட்டிகிட்டு இருக்கேன். இந்த ப்ரைஸ்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து பயங்கர ஒர்த்து தான் நான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 3 இயர்ஸாக நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் அம்மா வீட்டிலும் இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. செம குவாலிட்டி. இந்த வீல்ஸ்லாம் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நல்ல மூவபிள் கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலுமே நம்ம எப்படி வச்சுக்கிறோம், நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கள தான் இருக்குது. நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து குத்தம் சொல்லக்கூடாது, இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு. நம்ம தான் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். இப்போ க்ளீன் பண்ணக்கப்புறம் பாருங்கள், இதுக்கு முன்னாடி அந்த உருளைக்கிழங்கு நசிங் போய் பயங்கர டர்ட்டியாக இருந்துச்சு. இப்போ பயங்கர ஸ்மெல்லாக இருந்துச்சு. இப்போ பாருங்க, இப்போ நீட்டாக க்ளீன் ஆயிடுச்சு. இப்போ தான் நீட்டாக அடுக்கி வச்சுட்ருக்கோம். எல்லாமே பார்க்குறக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்கும், புதுசு மாதிரி இருந்துச்சு. குட்டி குட்டி டர்ட்ஸ் இருந்துச்சு, பட் அந்த கரையெல்லாம் போயிடுச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், see you.